ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான ப்ரக்கோலி பாஸ்தா எப்படி பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்காக இன்றைக்கி நான் பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். பேன் ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் ஊற்றிக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆஃப் ப்ரக்கோலி அதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இப்போ அதில் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அது வெந்து வர ஸ்டேஜில் 3 முந்திரி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதில் எந்த மசாலையும் ஆட் பண்ணல. இப்போ ப்ரொக்கோலி வந்ததும் அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஆற வச்சுட்டு நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கிறோம், தண்ணி ஊற்ற வேணாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சதுக்கப்புறம் வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஒரு ஃப்ரையிங் பேனில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வேகிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பாஸ்தா வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த பாஸ்தாவை இதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ரக்கோலி பேஸ்ட் எல்லா பாஸ்தாலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட்டோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் அந்த பாஸ்தா வேகட்டும். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். உப்பு இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் எந்த டாப்பிங்ஸுமே இன்றைக்கி ஆட் பண்ணல, கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வேறு எதுவுமே ஆட் பண்ணல, இவ்வளோ தான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம டேஸ்டியான ப்ரக்கோலி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பாஸ்தாவை டிஷ்ஷில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாதுங்க. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ப்ரக்கோலியில். பசங்க சாப்பிட்லன்னா இந்த மாதிரி அரைச்சி பாஸ்தா பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரக்கோலி இருக்கதே தெரியாமல் சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. உங்கள் வீட்டில் இதை மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ப்ரக்கோலி இந்த மாதிரி செய்யாதவங்க இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.